ஆர்யா என்னுடைய நண்பரில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்தில் தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டானோடனே ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்லேருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டின்னு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பெருசாக எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ. அவன் அறிந்து மரியாமல் நடித்து முடிச்சிருக்கான், ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போது அவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில். நீங்கள் யாருமே ஒன்று ஆர்யாவில் என்னது இவர் யாருன்னு கேட்டிங்களா? இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஆனால் அவங்களாம் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஒன்று அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்ன பார்த்தாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்யாவில் மச்சான் அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா. டேய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ காமெடி பண்ணுன்ற மச்சா பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா. சரி நானும் எழுந்து அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சான் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதை தான் நாங்கள் விஎஸ்ஓபியில் கூட வச்சுருந்தோம். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினா நான் ஹீரோவாக நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியானு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடினு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் என்னை ப்ரூவே பண்ண வேணாம், என்னை விட்டுரு, நான் காமெடினா இல்லாமல் கூட போகிறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆர்யா தான் போட்டான்னு. நீங்கள் சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமாக நான் சொல்ல சார், அதாவது என்னை எந்த லெவலில் மாட்டிக்கிட்டு இருக்கானா. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்ல போகிறேன், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆர்யாவுக்கு பிடிச்சி போச்சு, ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடகுப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தான் கிங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான், அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க, ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். வந்து மச்சான் படம் சூப்பராக, அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி ஓகே இது நான் இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னா பார்த்துட்டு இல்லை என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இது ரெனோவேஷன் பண்ணுறோம், இடித்தா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல. கம்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீடு இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் அவனுக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டேன்னா. உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால் ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிற மாட்டேன் வீட்டை காணண்டார், இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேம்மான்ட்டேன். அம்மா இல்லைம்மா ஆர்யா வந்தான் அன்றைக்கி பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும், அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா. உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில் மாடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக ஆக்கி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் என்னென்னா இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமாவில் இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆகிடுமோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ, இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம், நல்லபடியாக வாழ்வோம், என்ன வருதோ பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி வரைக்கும் ஆர்யாவை இங்கே
ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சிருக்கு, என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்யா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேறு யாருனா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்னது, நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேறு படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயாக பண்ணு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக இறங்கி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆர்யாவுக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்கும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.